வணக்கம். மத்திய அரசு சிலருக்கு 11,000 ரூபாய், சிலருக்கு 12,000 ரூபாய் தரதா 2 விதமான நியூஸ் பரவலா போயிட்டு இருக்கு. இதுல உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம் இருக்கலாம். எது நிஜமான திட்டம், எது வெறும் வதந்தி, யாருக்கெல்லாம் இந்த பணம் கிடைக்கும், எப்படி அப்ளை பண்ணணும்னு எல்லாத்தையும் தெளிவா இந்த பகுதியில பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம். இந்த 11,000 ரூபாய் 12,000 ரூபாய் இதுல எது நிஜம் எது போய், இந்த கேள்விக்கு தான் இப்போ நாம பதில் தேட போறோம். முதல்ல உறுதியா இப்போ நடைமுறையில இருக்கிற திட்டத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்குவோம். நாம முதல்ல பார்க்க போறது இந்த 11,000 மகப்பேறு உதவி திட்டம். இது வெறும் வதந்தியோ அறிவிப்போ கிடையாது. இது ஏற்கனவே செயல்பாட்டுல இருக்கிற ஆயிரக்கணக்கான பெண்கள் பயனடைஞ்சிட்டு வர்ற ஒரு உறுதியான அரசாங்க திட்டம். இந்த திட்டத்தோட அதிகாரப்பூர்வ பெயர் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா, அதாவது PMMVY. சிம்பிளா சொல்லணும்னா, கர்ப்பமா இருக்கிற தாய்மார்களுக்கு அவங்க வேலையினால ஏற்படுற வருமான இழப்பை சரி செய்யவும், அவங்களுக்கும் பிறக்க போற குழந்தைக்கும் நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கவும் உதவுறது தான் இதோட நோக்கம். சரி, இந்த 11,000 ரூபாய் எப்படி பிரிச்சு தராங்கன்னு இப்ப பார்க்கலாம். இந்த திட்டத்துல முதல்ல உங்க முதல் குழந்தைக்கு 5,000 ரூபாய் உதவித்தொகை தராங்க. இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, பிறக்கிற குழந்தை ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி, முதல் குழந்தைக்கு இந்த 5,000 ரூபாய் கண்டிப்பா உண்டு. ஆனா இந்த 5,000 ரூபாயும் ஒரே அடியா கொடுக்க மாட்டாங்க, 3 தவணையா பிரிச்சு தருவாங்க. ஃபர்ஸ்ட், நீங்க கர்ப்பத்தை அரசு மருத்துவமனையில பதிவு செஞ்ச உடனேயே உங்க அக்கவுண்ட்க்கு முதல் தவணையா 1,000 ரூபாய் வந்துடும். அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு 2வது தவணையா 2,000 ரூபாய், அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு 3வது தவணையா பாக்கி 2,000 ரூபாய், இப்படி உங்க பேங்க் அக்கவுண்ட்கே நேரடியா பணம் வந்து சேரும். இப்போ அடுத்ததுக்கு வருவோம். இதே திட்டத்துல கூடுதலா இன்னொரு 6,000 ரூபாய் கிடைக்கும். ஆனா இங்க ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. இந்த தொகை உங்க 2வது குழந்தைக்கு, அதுவும் பெண் குழந்தையா பிறந்தா மட்டும்தான் கிடைக்கும். ஆமாங்க, 2வது முறையும் பெண் குழந்தை பிறந்தா இந்த 6,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். முதல் குழந்தைக்கு 3 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்த மாதிரி இல்லாம இந்த 6,000 ரூபாய் 2வது பெண் குழந்தை பிறந்ததும் மொத்தமா ஒரே தவணையா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல போட்டுடுவாங்க. ஆக முதல் குழந்தைக்கு 5,000 ரூபாய், 2வது பெண் குழந்தைக்கு 6,000 ரூபாய், ஆக மொத்தம் 11,000 ரூபாய் உதவித்தொகை. தெளிவா புரிஞ்சுதுங்களா? ஓகே, இந்த 11,000 ரூபாய் உதவித்தொகையை வாங்குறதுக்கு யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், வாங்க அந்த முக்கியமான விவரங்களை பாத்திரலாம். இந்த உதவியை பெற இங்க ஸ்கிரீன்ல இருக்கிற ஏதாவது ஒரு கேட்டகரியில நீங்க வரணும். அதாவது நீங்க SC/ST பிரிவை சேர்ந்தவரா இருக்கலாம், இல்ல ஈஸ்ராம் கார்டு வச்சிருக்கலாம், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ரேஷன் அட்டை, மாற்றுத்திறனாளி பெண்கள், PM கிசான் பயனாளிகள், இல்ல 100 நாள் வேலை திட்ட அட்டைதாரர்கள், இப்படி இந்த லிஸ்ட்ல வர யாரு வேணும்னாலும் இதுக்கு தாராளமா விண்ணப்பிக்கலாம். அப்ளை பண்ண போறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. அம்மாவோட ஆதார் கார்டு, MCP கார்டுன்னு சொல்ற தாய் சேய் நல அட்டை, அப்புறம் உங்க பேங்க் பாஸ்புக், குழந்தையோட பிறப்பு சான்றிதழ், கடைசியா நீங்க தகுதியானவங்கள்னு நிரூபிக்கிற சாதி சான்றிதழ் அல்லது ரேஷன் கார்டு மாதிரியே ஒரு சான்று. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்ளை பண்றது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு, நேரடியா உங்க ஏரியா அங்கன்வாடி மையத்துக்கு போய் ஃபார்ம் 1A வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்கலாம். இல்ல நான் வீட்ல இருந்தே பண்ணிக்கிறேன்னா இந்த வெப்சைட்ல நீங்களே ஆன்லைன்ல ஈஸியா பதிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது சௌகரியமோ அதை தேர்ந்தெடுத்துக்கலாம். இதுவரைக்கும் நாம பார்த்தது பக்கா கன்ஃபார்மான 11,000 ரூபீஸ் திட்டம். இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்கிற அந்த 12,000 ரூபீஸ் மேட்டருக்கு வருவோம். அது என்ன கதை? அது நிஜமா இல்ல வெறும் தேர்தல் நேரத்துல வர அறிவிப்பா? வாங்க பார்க்கலாம். இப்ப பரவலா என்ன பேச்சு அடிபடுதுன்னா, வரப்போற தேர்தலை மனசுல வச்சு மக்களை கவரத்தான் மத்திய அரசு இந்த 12,000 ரூபாய் அறிவிப்பு வெளியிட திட்டமிடுதுன்னு ஒரு பேச்சு இருக்கு. அதாவது இது ஒரு தேர்தல் கால அறிவிப்புன்னு பேசிக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த 12,000 தர திட்டம் இன்னும் அஃபிஷியலா அரசாங்கம் கிட்ட இருந்து அறிவிக்கப்படல. இது வெறும் பேச்சுவார்த்தையில் இருக்கிற ஒரு விஷயம்தான். அதனால இப்போதைக்கு இது ஒரு வதந்தியா உறுதிப்படுத்தப்படாத தகவலா மட்டும்தான் நம்ம பார்க்கணும். சரி, ஒருவேளை இந்த திட்டம் உண்மையா வந்துச்சுன்னா யாருக்கெல்லாம் இது கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு பரவற தகவல்கள் சொல்லுதுன்னு இப்ப பார்க்கலாம். கேள்விப்படுற தகவல் படி இந்த உதவித்தொகை உங்கள் ரேஷன் கார்டை பொறுத்துதான் அமையுமா. குறிப்பா PHH/AAY, PH/NPH மாதிரி முன்னுரிமை ரேஷன் அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகம்னு சொல்லப்படுது. ஆனா சர்க்கரை கார்டு, பொருள் வாங்காத கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு கிடைக்குமாங்கிறது இன்னும் உறுதியான தகவல் இல்ல. ரேஷன் கார்டு மட்டும் இருந்தா பத்தாது, இன்னொரு முக்கியமான கண்டிஷனும் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது உங்க குடும்பம் ஏற்கனவே மத்திய அரசோட PM கிசான் திட்டம், உஜ்வலா கேஸ் திட்டம், இல்ல உர மானிய திட்டம், இந்த 3ல ஏதாவது ஒரு திட்டத்திலேயாவது பயனாளியா இருக்கணும். அப்படி இருந்தா இந்த 12,000 ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும். வாங்க
இந்த ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசத்தை ஒரே பார்வையில பார்த்துட்டா எல்லா குழப்பமும் தீந்துரும். இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த ஸ்லைட்ல பாருங்க, ரொம்ப சிம்பிளா புரியும். 11,000 திட்டம் கன்ஃபார்ம் ஆனது, ஆனா 12,000 ரூபாய் வெறும் வதந்தி. 11,000 ரூபாய் கர்ப்பிணி பெண்களுக்கு, ஆனா 12,000 ரூபாய் ரேஷன் அட்டைதாரர்களுக்குன்னு பேசப்படுது. முக்கியமான விஷயம், 11,000 திட்டத்துக்கு நீங்க இப்பவே அப்ளை பண்ணலாம். ஆனா 12,000 திட்டத்துக்கு அது உண்மையா வந்தா அரசாங்க அறிவிப்புக்கு நீங்க காத்திருந்தே ஆகணும். ஆக மொத்தத்துல இந்த முழு விளக்கத்தோட சுருக்கம் இதுதான். 11,000ங்கிறது இப்போ நடைமுறையில இருக்கிற உண்மையான மகப்பேறு உதவி திட்டம். ஆனா இந்த 12,000ங்கிறது தேர்தல் சம்பந்தமா பேசப்படுற இன்னும் உறுதி செய்யப்படாத ஒரு அறிவிப்பு, ஒரு வதந்தி. இந்த வித்தியாசத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த 11,000 திட்டம் மூலமா தகுதிய உள்ளவங்களுக்கு நிச்சயம் உதவி கிடைக்கும். ஆனா இந்த 12,000 மாதிரி தேர்தல் நேரத்துல வர அறிவிப்புகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையிலே மக்களுக்கு உதவுமா இல்ல வெறும் தேர்தல் தந்திரமா? யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள தகவலுடன் சந்திக்கிறேன்.